சன்மார்க்க உலக இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் இந்த வழிபாடு என்பது ஞான வழிபாடு. ஐயா அவர்கள் இல்லாம சன்மார்க்க விழாக்கள் இருக்காது. ஐயாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் தமிழ்நாட்டிலே எந்த ஒரு நபரும் இருக்க மாட்டார். எல்லோரும் இன்முகத்தோடும் பன்முகத்தோடும் அந்த தயா நிலையோடு அவருடைய நிலையோடு அவருடைய தகுதிக்கு நிலை ஏற்ற மாதிரி இறங்கி பழகக்கூடிய ஒரு அருளாளர், சீராளர், ஒரு உத்தம நெறியாளர். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது அவர் புகழுடங்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், புன்னுடங்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மூல சரீரம் இங்கே சூக்கும சரீரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த விழாவில் எப்படிப்பட்ட ஒரு விழா என்று சொன்னவுடன் முதலிலே வந்து ஆசீர்வாதம் செய்து சிறப்பாக வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார். ஒரு நம்பிக்கை ஊட்டுவார். எல்லோரும் ஒரு புதிய அன்பர்கள் சன்மார்க்கத்திற்கு வந்தவுடன் அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்து நடைமுறையில ஒரு மனிதன் வாழ்வியல் எப்படி இருக்கணும் சன்மார்க்கத்துல அப்படின்னு ஒரு சிறப்பு சொல்லக்கூடிய அருளாளர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயாவுடைய மறைவு என்பது பேரிழப்பு தான். ஆனாலும் அவர் வந்த வேலையை சரியாக செய்ததாக அடிக்கடி சொல்வார். நான் என்னுடைய வேலையை கடமை செய்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவரோடு நெருக்கமாக பழகிய ஆன்மாக்களிலே அடிய முருகன் என்ற ஒரு உணர்வை பெறுகிறேன். 2015 மலேசியாவுக்கு ஐயாவுக்கும் அடியேன் சென்றோம். அதன் பிறகு கடந்த 2023 உச்சி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வள்ளலார் மாணவர்களுக்கான ஒரு நிகழ்விலே தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய கோவை ஐயா அவர்கள் போட்டக்கூடிய திரு ராமதாஸ் ஐயா அவருடைய ஏற்பாட்டில், திருமூலர் ஆய்வறிக்கை அன்னை மகாலட்சுமியுடைய ஏற்பாட்டில் போட்டக்கூடிய ஐயா அவருடைய சென்னர் நெல்லவாணி ஐயாவுடைய வருகை, எல்லோருமே நாங்கள் எல்லாரும் ஒருங்கே பயணிப்போம். அது ஒரு திருவருட் பயணம் தான், திருவருட் பயணம். அந்த பயணத்துல ஐயாவோட பழகி ஒரு பயணம் இந்த 3 நாட்கள் அங்கே இருந்தது. கடைசியாக அவர் ஆகஸ்ட் 27ஆம் தேதி கூட அடியனுக்கு